आओ मिलकर सुने इन वीरों की कहानी, आओ मिलकर हम सब सुने इन वीरों की कहानी। होली सैनिक वाणी। பவுடா சமுதாய வானொலி மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் சைனிக் வாணி. ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினர்கள் ஹவில்தார் திரு எஸ் குமார் மற்றும் ராணுவ சிப்பாய் திரு என் பெருமாள் அவர்கள் தமது ராணுவ பணி குறித்ததான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள கேட்கலாம். இது முன்னாள் ராணுவத்தினருக்கான வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வடிவமைப்பு மற்றும் ஊக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள். நிகழ்ச்சியாக்கம் மற்றும் தயாரித்து வழங்குபவர்கள் பவுடா சமுதாய வானொலி 90.4 பண்பலை, விழுப்புரம், தமிழ்நாடு. இந்நிகழ்ச்சியின் நேர்காணல் ஏ. அசோக். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்குவாங்க. ரெண்டு பேர் எஸ் குமார். என்ன ஊர் நீங்க? நான் சொந்த ஊர் ஆலப்பக்கம். எங்க இருக்குங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கடலூர் டு சிதம்பரம் பகுதியில் இருக்கும். சரிங்கய்யா, உங்க குடும்ப பின்னணி கொஞ்சம் சொல்லுங்க. குடும்ப பின்னணி ஆலப்பக்கத்தில் இருந்து தற்போது பாண்டிச்சேரி மடிகர்ல செட்டில் ஆயிட்டு இருக்கேன். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 2 பிள்ளைகள். என்ன படிக்க வச்சிருக்கீங்க? ஒன்னு 2 பேரும் பிஇ படிச்சிருக்காங்களா? வேலைக்கு போயிட்டாங்களா? வேலைக்கு போயிட்டாங்க. அரசு உத்தியோகமா? இல்ல பிரைவேட் தான். பிரைவேட் தான். 2 பிள்ளைகள் படிக்க வச்சு நல்ல ஒரு உயர்நிலைக்கு வர வச்சிருக்கீங்க. ராணுவ பணிகள் சேர்ந்துருக்கீங்க. நீங்க எப்படி சேர்ந்தீங்க? உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது? அதை கொஞ்சம் வானொலி. சார், நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் நந்தனார் பாய்ஸ் ஸ்கூல் சிதம்பரம். சரிங்க. அப்ப படிச்சு 10th. அதன் பிறகு 10th பூண்டியாங்கப்போம். அதன் பிறகு வேலை கிடைக்காதல ஆர்மிக்கு போகணும் ஒரு எய்ம் வச்சேன். ஃபர்ஸ்ட் ஆர்மில ஒரு 6 மாசம் ட்ரைனிங்ல இருந்தேன். அதுல அன்ஃபிட் ஆயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு. எகைன் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது நான் சோரப்பட்டுன்ற பாண்டிச்சேரி வரும்போது என்னோட ஃப்ரெண்டில் வரும்போது பாண்டிச்சேரி ஆள் எடுக்கப்படுங்க. அதுல போய் நின்று செலக்ஷன் ஆயிட்டேன். அதன் பிறகு என்னோட ட்ரைனிங் சென்டர் நாசிக் ரோடு. அங்கே ட்ரைனிங் 1 year ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இன் தவாங், அருணாச்சல் பிரதேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க சொல்றீங்களே சைனா பார்டர், அந்த பெரிய அங்க டிஃபென்ஸ் 3 years அங்க இருக்கணும். 3 years டிஃபென்ஸ் ஒர்க்கு தான். காலையில ஏஞ்சுன்னா சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு போனோம், ட்ரப் ஷீட் தூக்கிட்டு போனோம், கல்லு தூக்கிட்டு போனோம். அது நம்ம டிஃபென்ஸ் இது பண்ணணும். அவங்க அதுல எம்இஜி மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் குரூப் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட்டிங் நான் இருக்குது ஆர்ட்லரி தோஃப்கானான பேரு ஹிந்தியில, தமிழ்ல இங்கிலீஷ்ல ஆர்ட்லரி பீரங்கி படைன்னு பேரு. நாங்க டைரக்டா சண்டை போட மாட்டோம், இன்டைரக்ட் தான். நாங்க சண்டை போடும் இங்க பீரங்கி ஃபயர் பண்ணோம்னா இடையில இன்ஃபென்ட்ரிஸ் இருப்பாங்க. இன்ஃபென்ட் கால அவங்க கடந்து போய் தான் எடுத்து பிடிக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட்டிங் தான். நாங்க டைரக்டா போய் சண்டை போனோம். ஆனா தன்னை பாதுகாத்துக்கு எல்லாருக்குமே ரைஃபிள் உண்டு. நீங்க எல்லாம் சொல்லிட்டு கன்னுனால ரைஃபிள் சும்மா லான்ஸ் பேரு. கன்ன்றது நான் சேரும்போது மவுண்டன் கன்ஸ் 70-24 மவுண்டன்ல போகும்போது எல்லாம் மவுண்டன் மலை மேல ஏறணும். மலை மேல எல்லாம் எடுத்து கச்சர்லாம் ஓடும். 6 பார்ட்ஸா பிரிச்சிருவாங்க. 6 பார்ட்ஸா கச்சர் எடுத்து போயிட்டு அங்க செட் பண்ணி ஃபயர் பண்ணணும். அதான் மீடியம். ஃபர்ஸ்ட் மவுண்டன், அதன் பிறகு ஃபீல்ட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டு 105 IFG போயிடுச்சு, இந்தியன் ஃபீல்டு கண்ணு போச்சு. இப்போ இருக்கிற எங்க யூனிட் 11 மீடியம், ரேஞ்ச் அதிகம். ஃபர்ஸ்ட் 8 கிலோமீட்டர், அப்புறம் 12 கிலோமீட்டர், இப்போ 24 கிலோமீட்டர். ரேஞ்ச் அதிகமா இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. இப்ப மீடியம் ரேஞ்ச்மெண்டா இருக்குது நான் இருக்கிற யூனிட். இப்போ 8 கிலோமீட்டர் அது மவுண்டன் கன்ஸ். மவுண்டன் கன்ஸ் கன் யூஸ் பண்ணீங்க அவ்வளவு தூரம் போகுமா? கன்னுன்னா சார் பீரிங், அது கன்னுன்றது பீரிங் வேறெல்லாம் பெருசா இருக்கும். அது வண்டியில தான் எடுத்துன்னு போவோம். அது மவுண்டன் கன்றது கச்சர்ல பிரிச்சிடலாம். அந்த கன்னை ஒரு கன்னுக்கு 6 பேர், அவங்க கன்னர்ஸ் பேரு. நான் ஆபரேட்டர். அவங்க கொடுக்குற மெசேஜ ஒயர்லெஸ் மூலமா அனுப்புறதா என்னுடைய வேலை. ஒரு யூனிட்னா 18 கன்ஸ், ஆர்ட்லர்னா 18. பாப்பா, கியூபிக், ரோமியோ 3 பார்வா இருக்கும். ஒரு ஹெட் குவார்டர். இந்த 3க்கும் ஹெட் குவார்டர் தான். ஹெட் குவார்டர் 3 ஆர்கனைஸ் பண்ணதுதான். அதுல ஒரு பாப்பாவுக்கும் ஒரு 6 கன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாப்பாக்கு 6 கன்ஸ், கியூபிக் 6 கன்ஸ், ரோமியோ 6 கன்ஸ், 18 கன்ஸ் இருக்கும். எங்க போனாலும் 18 கன்ஸ் இருக்கும். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் எனக்கு. இப்ப நான் மவுண்டன்ல இருந்தேன், அப்புறம் ஃபீல்டுல சர்வீஸ் பண்ணேன், அப்புறம் மீடியத்துல ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டேன். இப்ப இந்த கன் சொல்றீங்க இல்லையா, இது டெய்லி ஒரே இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு ஒரே இடத்துல தான் சார் இருக்கும். வண்டி தான் வண்டியில டோ பண்ணி தான் போக முடியும். சும்மா எல்லாம் நார்மலா இதெல்லாம் போக முடியாது. டோ பண்ணி அதுக்கு வண்டி இருக்கும், கிராஜ் எல்லாம் இருக்கும். அதுல தான் மவுண்டன். அதுக்கு ஒரு கன்னுக்கு 6 பேரு.
அதுக்கு சப்போர்ட் தான் அதுல டிஏ இருப்பாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அவங்க இங்க இந்த இடத்துல 18 கன்ஸ்னா ஒரு இடம் எவ்வளவு இடம் இருக்கோ அது மாதிரி இடம் கம்மியாதுன்னா குறுகுலா இருக்கும். இந்த மாதிரி 18 கன்ஸ் லேஅவுட் பண்ணுவோம். இங்க இருந்து ஃபயர் பண்ணுவோம். அங்க அப்ரிவேஷன் போஸ்ட் ஒன்று இருப்பாங்க. அப்ரிவேஷன் போஸ்ட் எனிவி பக்கத்துலயே 1 கிலோமீட்டர் என்ன மாதிரி ஒரு ஆபரேட்டர் டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருப்பாரு, ஒரு ஆபீசர் இருப்பாங்க. அந்த ஆபீசர் அங்க இருந்து எனிமி என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டிங் அவங்களுக்கு வேணும், நீங்க பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணி அங்க வந்து சொல்லுவோம். அதை கன்வெர்ட் பண்ணி இங்க 18 கன்ஸ்ல ஒரு சென்ட்ரலி ஒரு ஆள் இருப்பாங்க, அதாவது கமாண்ட் போஸ்ட் பேரு. அவங்க சென்ட்ரலைசேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க கன்ஸை அந்த இடத்துல கரெக்டா வருதானா. அப்புறம் 1 ரவுண்ட் கன் ஃபயர், 2 ரவுண்ட் கன் ஃபயர், 3 ரவுண்ட் கன் ஃபயர், அவரே அது ஆர்மி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. அது ஃபயர் பண்ணி இடத்த பிக்கப் பண்ணி கொடுப்போம். இன்ஃபென்ட்ரி அட்வான்ஸ் ஆவாங்க, இடையில இன்ஃபென்ட்ரி இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்லி ரைஃபிள் தான், சுமாலாம்ஸ் தன்னை பாதுகாத்தான். அவங்கள்ட்ட மோட்டார் சின்ன சின்ன கண்ணு. நாங்கள் ஆர்ட்லரி இங்க இருந்து பெரிய அதுல வந்து மிசைல் இருக்கு. எங்க அதுல இன்னும் தூரமா இருக்குதுலாம் இருக்குது. 100 கிலோ 150 கிலோ ஃபயர் பண்ணலாம் மிசைல்லாம் இருக்கு. இப்ப இருக்கிற அட்வான்ஸ்ல வந்து முதல்ல தான் வந்து நேருக்கு நேர் சண்டை போட்டாங்க. இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெவலப்மெண்ட்னால நேருக்கு நேர் சண்டை போட தேவையில்ல, ஒன்லி வெப்பன்ஸ் மூலமாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நேருக்கு நேரம் யாரும் சண்டை போட மாட்டாங்க சார். நேருக்கு நேரா சண்டை வேண்டா தப்பா திடீர்னு வந்து இன்ஃபென்ட்ரியா நேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தான் ஆர்ட்லரியில தான் வந்து நேர் நேரா போட மாட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ் போனா நம்ம இருக்கிற இடத்த ஃபுல்லா கீழே குடி வெட்டிட்டு கன்ஸ் உள்ள வச்சிடணும். மேல இருந்து பார்த்தா கேம்பஸ் கன்சல்மெண்ட் போட்டா ஒண்ணுமே தெரியாது, ஒன்லி பேரல் வரைக்கும் தான் இருக்கும். அது கூட தெரியாது, எல்லாம் குடி வெட்டிக்கணும். தன்னை பாதுகாத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஏங்கன்னா ஃபுல்லா குடி வெட்டணும். நான் இருக்கிறதும் குடி வெட்டிக்கணும், கண்ணுக்கும் குடி வெட்டிக்கணும், எல்லாரும் குடி வெட்டி குடியில் தான் இருக்கணும். சும்மா நான் ஓப்பன் பிளேஸ் மாதிரி தனியெல்லாம் நிக்க முடியாது. எல்லாம் கம்மியெல்லாம் அதுக்கு எல்லாம் நம்மளே தான் வெட்டணும். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இந்த மம்டி கட்டப்பாறை ஃபர்ஸ்ட்லாம் நாங்களா தான் வெட்டணும். நைட் வெட்டி ஆகணும். இப்பதான் வந்து இப்பெல்லாம் வந்து இது வருது, புல்டோஸ் எல்லாம் வந்து வெட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்க தான் ஃபீல்டு எல்லாம் போனா நம்ம வேலை செஞ்சாங்க. நாங்க வச்சு ஃபர்ஸ்ட் நம்மள ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும். கன்ஸ் கவர்மெண்ட் ஐட்டத்தை இது பண்ணணும். தன்னை பாதுகாத்தா ரைபிள், எல்லாருக்கும் ரைபிள் உண்டு. நான் போகும்போதெல்லாம் SLR இருந்தது, செல்ஃப் லோடிங் ரைபிள் போரு. அதுக்கு பிறகு இன்சாஸ் வந்து சுமாலாம் சிஸ்டம் வந்தது. இப்போ என்ன மாதிரி தெரியல. ஒவ்வொரு டைமும் மாறு கல்ச்சர். நான் வந்து 2002 வந்தேன். இப்போ எவ்வளவு மாற்றங்கள்லாம் ஆயிடுது, நிறைய மாற்றங்கள் ஆயிடுது. ஐயா, மிலிட்டரியில வந்து எதிரிகள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி யாரெல்லாம் எதிரிகளா நீங்க கன்சிடர் பண்ணுங்க சார்? எதிரின்றப்ப இப்ப நம்ம எதிரிலாம் சண்டையெல்லாம் போறது கிடையாது சார். நம்ம வந்து வார்னா டிக்ளேர் பண்றாங்க சார். வார் டிக்ளேர் பண்ணா நம்மளுக்கு யாரும் என்ன தெரியாது. இப்ப இருக்குது இன்டர்னல் தான் நடக்குது. நம்ம எப்ப பார்த்தாலும் டெரரிஸ்ட் நடக்கிறது. அதுல எல்லாருமே யாரு தீவிரவாதி யாரு சிவிலியன் அப்படியே பேர் பண்ணுவா, ரைபிளை கொண்டு போட்டு பொதுக்குள்ள சேர்ந்துரும். இப்ப ஜம்மு காஷ்மீர்ல முஸ்லீம்லாம் எல்லாம் படுதா போட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி யாரு தீவிரவாதி நம்மளை கண்டுபிடிக்கும். அவன் கிட்ட ரைபிள் இருந்து பண்ணி ஃபயர் பண்ணும்போது பார்த்து அடிக்குமா, அதான். இப்பெல்லாம் சண்டையெல்லாம் வந்து தீவிரவாதி மேல தான் சண்டை பண்ணி டைரக்டா சண்டை போட முடியாது. இந்த கவர்மெண்ட்ல சண்டை போனா நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியாவை நிரந்தரமா நம்ம இந்தியாவோட இருக்கக்கூடாது. அந்த ஜம்மு காஷ்மீர்ல எதனா தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இந்தியாவோட கான்சன்ட்ரேஷன் அங்கதான் இருக்கணும். அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. வேற ஒன்னும் சண்டையெல்லாம் வந்து கார்கள்லாம் எப்படின்னா, நம்ம கார்களை வந்து அவங்க கூலிப்படை அனுப்பிச்சு சண்டைக்கே வரல. கூலிப்படை இறங்கும்போது இப்போ ஒரு இடம் இருக்கு சார். நம்ம இங்க இருந்து ஒரு எனக்கு கொடுத்துருப்ப சார் கூட ஒரு அவுல்தாரோ ஒரு ஆபீசர் கூட ஒரு 10 பேர் கூட செக் பண்ணுவாங்க. சில பேர் நல்லா போய் செக் பண்ணுவாங்க. சில பேர் அந்த பனி இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போக முடியாது. அந்த பனியேறி டைம்ல அவங்க மூவ்மெண்ட் வந்துடணும். அவங்க வந்து சிவிலியன், ஆர்மி எல்லாம் யாரும் கண்டுபிடிச்சிடும். இந்த மாதிரி தான் கார்கில் சண்டை எல்லாம் வந்தது. அவங்க வந்து சிவிலியனை வச்சு தான் அட்டாக் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சு போய் தான் அடிச்சு கார்கில் சண்டை போடணும். இப்ப சைனால பாத்தீங்கன்னா ரைபிள் யூஸ் பண்ணக்கூடாது, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கையால தான். அவங்க வந்து அவங்க என்ன நாங்களும் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வரல சார். சைனா அங்க இருக்கும், அங்க இருக்கு சைனா, அதோ அங்க இருக்குன்னா சைனா. நம்ம டிஃபென்ஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவன் திருப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆபீஸுக்கு தான் தெரியும் நம்ம அட்வான்ஸ் ஆகிறோம். எல்லாம் சொன்னாங்க ரோடு போடுறோம், ரோடு போடுறோம். எம்ப இடத்துல நாங்க ரோடு போடுறோம். நம்ம அட்வான்ஸ் இன்னும் அவங்க கிட்ட. அதனால வந்து சண்டை கிண்டெல்லாம் நான்லாம் போட தவாங்கள டிஃபென்ஸ் ஒர்க் தான் பண்ணோம். இப்பதான் நாங்களாம் சண்டை போடல. நாங்க மெயினுமே ஆர்ட்லரி வந்து டைரக்டா போடாது சார், இன்டைரக்ட் தான் இருப்போம். நாங்க இங்க இருந்து ஃபயர் பண்ணா இன்ஃபென்ட்ரி இருப்பாங்க. அவங்க தான் வெளியே, அவங்க தான் நேருக்கு நேரம் சண்டை போடுறது. இன்ஃபென்ட்ரி தனியா இருக்காங்க. இன்ஃபென்ட்ரி, ஆர்ட்லரி, MEGனா மெட்ராஸ் இன்ஜினியர். அவங்க வந்து பிரிட்ஜ் உண்டாக்குறது, ரோடு போடுறது, இவங்களை சப்ளை பண்றது, தண்ணி வசதி வந்தது. இவங்க 6 மணி நேரம் டேங்க், 6 மணி தான் டேங்க் நேருக்கு நேரம் சண்டை போடுறது. அவங்க வந்து 6 மணிலாம் ஒன்லி இந்த மாதிரி லெவலில் தான் ராஜஸ்தான் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய ஆர்மில நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஒரு இருக்கும் ஒரு கேஸ்ட் வைஸ் பிரிச்சா. இப்போ நான் சவுத் இந்தியன்ஸ் இருக்கு, பஞ்சாப் ரெஜிமெண்ட் இருக்கு, சிக்கிலே இருக்கு. நிறைய ஒரு இதை மாறி மாறி எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆட்ல இருந்து ஓவரால் நான் ஆர்ட்லரி சர்வீஸ் பண்ணேன். ஆட்ல இருந்து பீரங்கி படை தமிழ்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஆர்மில நேர்மை ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க ஒரு சீனியர்னா ஒரு ஆர்டர். இது வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் நடந்திருக்குன்னா
ஆர்மி இந்த மாதிரி யூனிஃபார்ம் தெரியும். ஒரு சீனியர் சொன்னா சொன்னதான். இங்கெல்லாம் சிவில் எல்லாம் மாதிரி கிடையாது. நீங்க எது சொன்னாலும் இந்த கால நீ யாரியா சொல்றது பொலிட்டிக்கல்ல போடுவாங்க. ஆனா அதனாலதான் நான் ஆர்மி அந்த இதுலயே வந்துட்டு இருக்கல. ஆர்மி போய் இதாயிடும். நீங்க உங்க பணி செய்யும்போது வந்து யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க எதனா ஐடென்டிஃபை பண்ணீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது தகவல் வருமா? இப்ப நான் வந்து ஜம்மு காஷ்மீர்ல சர்வீஸ் பண்ணேன் சார். ஜம்மு காஷ்மீர் ஒரு இடத்துலயும் 3 years ஃபீல்டுல ஃபீஸ்ல 5 years பண்ணோம். 3 years மேல எங்க வைக்க முடியும். ஜம்மு காஷ்மீர்ல சர்வீஸ் பண்ண வந்து ROP ரோடு ஓப்பனிங் பார்ட்டி SLIV NH1A ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்மு வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் ஆகும். அப்ப என்ன காலை அங்க இருக்க ட்ரிப்ஸ் எல்லாம் என்ன வேலைன்னா காலையில ஏஞ்சோன்னா 4 மணிக்கோ 5 மணிக்கோ ரோடு ஓப்பனிங். நான் ஹோல்டாரு, எனக்கு கீழே 3 பேர் கொடுப்பாங்க. ஒரு டீ ஒரு LM, நான் ஒரு LMG, நான் ரேடியோ செட் எடுத்துக்குவேன், ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர், அது ANPR ஒரு LMG AK-47 3 4 பேர் கொடுப்பாங்க. நாங்க என்ன செய்வோம், மைண்ட் டிடெக்டர், அதுல எனக்கு குறிப்பிட்ட ஏரியா கொடுப்பாங்க. எனக்கு மேலே ஆஃபீஸர் இருப்பாங்க, ஜேசர் இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த ஏரியாலாம் போயிட்டு மைண்ட்ஸ் இருக்கா செக் பண்ணிட்டு த்ரூ அவுட் ஸ்ரீநகர்ல ஜம்மு வரைக்கும் கிளியர் பண்ணி எல்லாத்துக்கும் ஓகே ரிப்போர்ட் கொடுத்தப்பறம் தான் அங்கிருந்து மிலிட்டரியுடைய கான்வாயை அனுப்புவாங்க. அது இடையிலையும் மைண்ட்ஸ் வச்சுட்டாங்கன்னா நான் தெரியாது, எங்க மைண்ட் யாருக்கும் தெரியாது. எப்ப தீவிரம் அதான் சொல்லுனேன், யாரு தீவிரம்னு தெரியாது. நம்ம டைரக்டா பார்க்கும்போது தான் தெரியும் அவன் எந்த இதுல இருக்கான்னு. இப்ப தீவிரவாதி தெரிஞ்சவொடனே அட்டாக் பண்ணுவோம். இல்ல உயிரோட பிடி தான் படிப்பான். அவன் ஃபயர் பண்ணா நம்மளும் ஃபயர் பண்ணும். நம்ம டைரக்டா அவன் ஃபயர் பண்ணாலும் ஃபயர் டக்குன்னு பண்ணணும். அதுதான் இது பண்ணாங்க. இவ்வளவு பணிகள்லாம் செய்றீங்க, உங்களுக்கு பாராட்டு அரசு பாராட்டு எதனா தெரிஞ்சிருக்கா? எந்த பணியிலும் உதவி அங்க பாண்டிச்சேரி சென்டருங்க மட்டும் பரவாயில்ல. பாண்டிச்சேரியில 20% கொடுக்குறாங்க சர்வீஸ் மேனுக்கு வேலை கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு. கார்கில் போர் குறித்து கொஞ்சம் வானொலி நேயர்களுக்கு. கார்கில் தான் இந்த கார்கில் வந்து சார் நம்ம இருக்கும்போது நாங்க வந்து கார்கில் ஒரி ஷெட்டில் இருந்தோம் ஜம்முல. நாங்க வந்து அப்ப வந்து கன்ஸ் எல்லாம் வந்து வைக்க இடம் அங்கெல்லாம் ஜம்மெல்லாம் மலையில வந்து கன் வைக்க இடம் 6 கன்னு ஒரு இடத்துல ட்ரூப்ஸ் இருக்கட்டு என்னன்னா ஒரு 3 கன்னு எல்லாம் இருக்கும். நாங்க ஒரி செக்டர்ல இருந்தோம். அப்ப URI கீழே அண்டர் கிரவுண்ட்ல வந்து பவர் பிளான்ட் மேல எங்க கன்னு. நாங்க அப்படி இருக்கும்போது கார்ல இருக்கும்போது நாங்க ஆட்ல இருந்தோம். எங்களுக்கு வந்து என்ன இது, எங்களுக்கு ஆபீசர் என்ன கொடுத்தோம் நாங்க அதை தான் கேரி பண்ணுவோம். எனக்கு ஆபீசர் எல்லாம் கேட்க முடியாது. என்ன ஆர்டர் கொடுக்கறதோ அதான். இப்போ ஃபயர்னா ஃபயர், ரெஸ்ட்னா ரெஸ்ட், கோனா கோ. அது மாதிரி தான் ஆபீசர் தான் எல்லாம் கமாண்டிங் ஆபீசர் அவங்க கீழே இருப்பாங்க. நாங்க வந்து ஆட்ல இருக்கும்போது WW வார் பேஸ்ட் ரவுண்டுன்னு பேரு 15 வயசு ரவுண்ட் ஒரே நாள் ஃபயர் பண்ணிட்டோம். அங்க இருந்து மூவ் பண்ணி வேற இடத்துக்கு போக சொல்லிட்டாங்க. நாங்க இருக்கோம் அதனால நாங்க ஃபயர் பண்ணுவோம். அங்க ரவுண்டு போய் விடும் கரெக்டா கிளியரா இருக்கு. நாங்க குடியில வரைக்கும் அவங்க வந்து உட்காந்துக்குவோம். தப்பி தவறி வந்து ரவுண்டு ஊந்துச்சுன்னா போச்சு. எங்க பக்கத்துல ஒரு ரவுண்டு ஊந்துச்சு, போய் பார்த்தா பெரிய ஒரு தலா போயிடுச்சு. இப்ப அங்க இருந்த மேஜர் தான் இப்ப லெப்டினன்ட் ஜெனரல் நேருக்கும் ஒரு வாரத்துக்கு கூட எங்க லெப்டினன்ட் ஜெனரல் சரணான்னு சேனாமலை வாங்கியிருக்காரு. இப்ப டிவில என்ன சரணானவர் யூனிட்டுக்காரு மேஜரா இருந்தவர். இப்ப அவர் தான் கமானியில இருந்தோம். ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டோம் கார்கில்ல. கார்கில் போறது என்ன அப்படின்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கார்கில்னா பாகிஸ்தான் வந்து டைரக்டா சண்டை போடாத சிவிலியன் வச்சு சண்டை போட்டுருக்காங்க சார். அதான் அவங்க வந்து நீ சிவிலியன் போயிட்டே உனக்கு நீ சப்போர்ட் பண்றோம். நம்ம அவன் டைரக்டா நம்ம சண்டை முடியாது. சிவிலியனை வச்சு இந்த இடத்த பிக்கப் பண்ணும்போது அப்பதான் நம்ம ஆள் கண்டுபிடிச்சாங்க சிவிலியன். அப்பதான் ஃபயர் பண்ணும்போது ஃபயர் ஆச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் அரசுகிட்ட நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க, இது பண்ணா நல்லா இருக்கும், ஒரு சஜஷன்? ஒரு வேலை வாய்ப்புல இப்ப தமிழ்நாடு போலீஸ் இருக்குன்னு வச்சுக்க, எல்லாருமே போலீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் பண்ணது அந்த போலீஸர் எல்லாம் இவங்களை எடுத்துக்கூடாது. அவங்க நேர்மையாக இருப்போம், நல்லாவும் இருக்கும் போலீஸ். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க, 100% ஒரு 20% கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கொடுக்க எடுத்த உடனே பாவம் அந்த உடனே செக்யூரிட்டி போறான். நல்ல ஏர்போர்ட்ஸ்காரங்களாம் 4 இங்கிலீஷ் நாலேஜ், ஆர்மிலாம் ஹிந்தி, அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுல டேலண்டா இருக்காங்க வேலைக்கு போறேன், டேலண்டான வேலை கிடைக்க மாட்டேது. மேக்ஸிமம் செக்யூரிட்டி தான் போறாங்க. செக்யூரிட்டின்றது எனக்கு ரொம்ப இதா இருக்குது. அங்க போயிட்டு நல்லா இருந்துட்டு இங்க வந்து ஒருத்தர்கிட்ட யூனிஃபார்ம் சொல்லிட்டு எடுத்து எவ்வளவு காலம். அதான் என்னுடைய ஃபீலிங். ஆர்மிக்காரன் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆபீஸ் கூட போனா எதுவுமே கேட்க மாட்டான். ஒரு லெட்டர் 1 வருஷம் படிப்போம். நான்லாம் அடுத்த லெட்டர் வரைக்கும் பாக்கெட் வச்சிருப்பேன். இப்ப எல்லா வசதி அப்பெல்லாம் வந்து புல்லட் குரூப் ஷூ கிடையாது. சொல்லுவேன்னா அந்த ஐஸ்ல போற ஷூலாம் அந்த ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா தண்ணி போயிட்டு இந்த காலை கட் பண்ணிட்டு வரவங்களா இருக்கிறாங்க. கிளைசர்லாம் இந்த 2 கால் இருக்காது. வரும்போது அவங்களாம் என்ன வேலை வந்து வேலையும் கொடுக்க மாட்டேங்க. என்ன பண்ணுவாங்க, இன்னும் வந்து எங்களுக்கு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கெல்லாம் சும்மாவே இருக்கிறாங்க. ஒண்ணுமே காலையில வராங்க, கன்சல் லீவ்ல வராங்க, ஒரு இதுல வராங்க, நல்ல ப்ரமோஷன், நல்ல பென்ஷன். எங்களுக்கு ஈக்குவல் பண்றாங்க. நாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எக்ஸசைஸ்னா அங்க ரொட்டி சுட்டியா இது சுட்டி ஒரு கேவலமான மாதிரி, மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. ஒரு எக்ஸசைஸ் வந்தானா அவர் வந்திருக்காரு, நாடு சேவை பண்ணிருக்காரு, அது ஒரு பண்ணிக்கணும், அது கிடையாது. எந்த இதுவும். அதே பொலிட்டிக்கல் லீடர் வரானா அவன் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுறான். இதெல்லாம் போக்கணும். நன்றி ஐயா. இது நேரம் வரைக்கும் எமது வானொலி நேயர்களுக்கு
ஆர்மி என்றால் என்ன, அதனுடைய பணிகள் என்ன, அதனுடைய பொதுமக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதற்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் பெருமாள், பாண்டிச்சேரி சேர்ந்தவர். பாராமிலிட்டரி போர்ஸ் அதில் ஒர்க் பண்ணேன். பாராமிலிட்டரி அப்படின்னா பாராமிலிட்டரினாக்கா டிஃபென்ஸுக்கு அடுத்தது அடிஷனல், ஏர்போர்ட்ஸ், நேவி, ஆர்மி, இதுக்கு அடுத்தது அடிஷனல். உங்களுக்கு இந்த பணிக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 3 பசங்க, நான் என் ஒய்ஃப் தான். அதாவது எனக்கு இந்த வேலைக்கு எப்படி போகணும்னு தோணுச்சுனாக்கா எனக்குன்னு ஒரு மனசு உள்ள ஒரு ஆர்வம் வந்தது. எப்படியா நாம போய் ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்காக பாடுபடணும், நாட்டுக்காக உழைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனசுள்ளே தோன்றுச்சு. அதுக்கு உண்டான முழு முயற்சியும் நான் எடுத்தேன். அதே போல நான் போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஆல் இண்டியா ஃபுல்லா வேலை பார்த்திருக்கேன். கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் பார்த்திருக்கேன். முன்னாடி இருந்த போலலாம் இப்ப இல்ல. இப்ப முன்னாடி வந்து எங்களுக்காக ஒரு இது இருந்தது. ஆர்மியும் சரி மக்களும் சரி நல்ல ஒரு கோஆபரேட்டிவ் பண்ணாங்க. இப்ப வந்து அந்த கோஆபரேட்டிவ் இல்ல. இப்ப எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு வேண்டி நாங்களே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பொதுமக்களும் பாதுகாப்பா இருந்தாங்கன்னு சொல்றீங்க. எந்த வகையில் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க? முன்னாடி வந்து எங்களுக்கு நல்ல வந்தான ஒரு மரியாதை பப்ளிக் இடத்துல இருக்கும். இப்ப அந்த மரியாதைன்றதே கிடையாது. எங்க போனாலும் ஒரு சாதாரண மனிதனை ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ற போல தான் பண்றாங்க. சொல்லுங்க ஐயா. நீங்க பணி அமர்த்தப்பட்ட இடங்கள்ல உங்களுடைய பணிகள் எந்த மாதிரி பணிகள் எல்லாம் இருந்தது? நீங்க அந்த பணிகள்ல வந்து செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதை கொஞ்சம் மனநிலையை ஷேர் பண்ணுங்க. பணியில சேரும் போது நம்ம ஒரு நாட்டுக்காக ஒரு பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், நாட்டை பாதுகாக்கிறன்றது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் நாங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கும் போது சில டைம்ல நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அப்பெல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எல்லாம் லெட்டர் மூலமா தான் எங்களுக்கு எல்லாம் கரஸ்பான்ஸ். ஒரு லெட்டர் வந்ததுன்னா அந்த ஒரு லெட்டர் வச்சு ஒரு மாசம் வரை நாங்கள் அதை படிச்சு ரிப்பீட் பண்ணி ஓட்டுவோம். இப்போ அது போலாம் கிடையாது. இப்ப புரியுதுங்களா? அதை வச்சு நாங்கள் குடும்ப நிலை சூழ்நிலை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு லெட்டர் மூலமா தான் தெரிஞ்சுங்க. இப்பதான் வந்து எல்லாம் வந்து டைரக்டா போய் இது பண்றாங்க. நீங்க பணி செஞ்சீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு உங்களுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கும், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிறைய நடந்திருக்கு. என்னுடைய குரூப்ல என்னுடைய இருந்தவங்க எல்லாம் போகும்போது நாகாலாந்து சைடு வழிமறிச்சு நிறைய அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பாம்பு பிளாஸ்ட் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா எங்க குரூப்ல எதுவும் நடக்கல. நடந்திருக்கு, டெய்லி உண்மை தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு த்ரில்லிங்கான பணி செய்த அனுபவங்கள் ஏதாவது இருந்தா போய் சொல்லுங்க. உங்களுடைய பணிகாலங்கள்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு பணிகள் நீங்க செஞ்சிருப்பீங்க, அந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது காலத்தை எங்களை வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு அப்பெல்லாம் பஞ்சாப்ல வந்து நெக்ஸ்ட் பஞ்சாப்ல தீவிரவாதிகள் அதிகம். அந்த டைம்ல எங்களை ஒரு எலெக்ஷன் வீட்டில் ஒரு தீவிரவாதி பிடிக்கிட்டாங்க. எங்களை இட்டும் போயிட்டு ஒண்ணுமே தெரியாத எடுத்துக்கிட்டா நைட்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. நைட்டு ஃபுல்லா நைட்ல இருந்து விடியற வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளாரையும் இதுக்குள்ளாரையும் செடிக்குள்ளாரையும் வயலுக்குள்ளாரையும் காத்திருந்தா அவங்களை பிடிச்சினாங்க. வெளியில காலையில மார்னிங்ல வரும்போது அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது. ஏன்னா நைட்ல இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரவுண்ட் அப் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா நாங்க அதே ஒரு காட்டுக்குள்ளார இருந்து நாங்க அதை வந்து அதுல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கஷ்டப்பட்டு உண்டான பலன் அந்த தீவிரவாத பிடிக்கணும்னு பிடிச்சோம். இது போன்ற வீர செயல்களில் ஈடுபடும் போது அரசு வந்து பாராட்டு தெரிவிப்பாங்க. அது போல ஏதாவது பாராட்டுகள் கிடைச்சிருக்கா? பதக்கங்கள் என்ன வாங்கிருக்கீங்களா? அது வந்து எதாவதுனாக்கா ஒரு இண்டிவிஜுவலா நம்ம போகும்போது இண்டிவிஜுவலா ஒரு 30 பேர் 40 பேர் எத்தனை பேர் நம்ம வந்து அடிக்கிறோம் விழுத்துறோம்னாக்கா அது நமக்கு வந்து இண்டிவிஜுவலா பாராட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா கம்பெனிக்கே வந்து பாராட்டு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் போனவங்க எல்லாருக்கும் வந்து பாராட்டு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம தீவிரவாதி நம்மள வந்து அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுங்களா, அப்ப என்ன செய்வாங்க, அதுல எல்லாம் செத்துனா ஒரு ஆள் வந்து எல்லாரும் நம்ம சாகடிச்சுட்டு வரும்போது நமக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பாராட்டுகள் நமக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து இது போல வேலை பார்க்கும்போது அது வந்து நமக்கு வந்து எல்லாருமே மொத்தமா தான் கிடைக்கும். ரிவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க. பாராமிலிட்டரின்றது ஆர்மியுடைய அடிஷனல் போல. ஆர்மி டிஃபென்ஸ் அவங்க சண்டைக்குன்னு இருக்கிறவங்க. நாங்க பாராமிலிட்டரின்றது இன்டர்னல், இந்தியாவுக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம்ல சால்வ் பண்றது. நாங்க அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு எலெக்ஷன் விட்டு விஐபி ப்ரொடக்ஷன், மந்திரிக்கு பாதுகாப்பு, இது போல வேலைகளை தான் நாங்க பார்ப்போம். அதிகமா தீவிரவாதிகளை பிடிக்கிறது, இது போல வேலைகளை தான் நாங்க செய்துட்டு வரோம். ஆர்மினாக்கா அவங்களுக்கு என்ன ஒரே இதுதான், ஆனா அதிலே வந்து பல பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகளை வந்து நாங்க ரெண்டாவது நாங்க பாராமிலிட்டரின்றது. எங்களுக்கு என்ன அரசால வந்து எங்களுக்கு வந்து எதுவும் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கஷ்டப்படுறமே தவிர அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது கிடையாது. இப்போ டிஃபென்ஸ்னு முப்படைகள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. அதே போல ஸ்கூல்ல வந்து பசங்க படிக்கிறதுக்கு இத்தனை % சொல்லிட்டு ஒதுக்கி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு
அங்க வேலை, அதாவது ஆர்மியில வேலை செஞ்சு இங்க வந்தாலும் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு இன்னும் வேலையை கொடுக்குது. ஆனா எங்களுக்கு அது போல எந்த ஒரு வசதிகளும் இல்ல. அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு நாங்க வந்து வீட்டுல நாங்க ஏதோ எங்கே கிடைக்கிற செக்யூரிட்டி வேலைக்கும் மத்த வேலைக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க இப்போ இந்த பணியில சேரணும் வச்சு இப்ப எவ்வளவு காலம் ஒர்க் பண்ணி ஆகணும்? கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். பாராமிலிட்டரி சொல்றீங்க. இப்போது கவர்மெண்ட் 60 வயசு வரை நிர்ணயிச்சிருக்காங்களா, அது வரைக்கும் வேலை செய்யலாம். ஆனா 60 வயசு வரையும் யாராவது வேலை செய்ய முடியாது. அவ்வளவு ஹார்ட் ஒர்க். நம்ம எங்க இருக்கும்போது நம்ம எல்லா வேலையும் நம்ம சுறுசுறுப்பா செய்வோம். ஒரு 40 வயசு மேல போயிடுச்சுனாக்கா அந்த சுறுசுறுப்பு நம்ம கிட்ட கம்மியாயிடும். அதனால எல்லாம் முடியலன்றதாலே எல்லாம் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துருவோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவிகள் எங்களுக்கு கவர்மெண்ட் மூலமா ஏதோ ஒரு சலுகைகளை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். பசங்க படிக்கிற விஷயத்திலோ இல்ல வேலை விஷயத்திலோ இல்ல அங்க வேலை முடிச்சுட்டு வராங்க அந்த வேலை விஷயத்திலோ கொடுத்தா நல்லா இருக்கும். ஆர்மியில உங்களுக்கு ஒரு 15-18 வருஷம் சர்வீஸ் பண்ணா போதும். அப்ப 30-35 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க மறுபடியும் ஸ்டேட்ல வேலை கொடுத்துடுறாங்க. எங்களுக்கு அந்த ஒரு ஏற்பாடு எதுவும் இல்லை. நாங்க 60 வயசுல அங்கே வேலை செய்து தான் வரணும். முடியலன்ற பட்சத்தில் தான் நாங்க வீட்டையும் பார்க்கணும் நாட்டையும் பார்க்கணுன்ற போல நாட்டை நம்ம வயசு இருக்கிற வரையிலும் எங்க இருக்கிற வரையிலும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டையும் பார்க்கணுன்றதால நாங்க அவங்க எழுதி கொடுத்துட்டு நான் ஒரு 40-45 வயசுல வெளியே வந்துடுவோம். சரிங்க. இதுக்கு முன்னாடியே நாங்க எங்களுக்குள்ளார ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கு, பாராமிலிட்டரி அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு வச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே இருக்கு, பாண்டிச்சேரியிலேயே இருக்கு. அதன் மூலமா தான் நாங்க இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கூட சென்னையில மீட்டிங் போட்டு அது பெருமை தலைவர்கள்லாம் வந்தாங்க. அவங்களுக்கே தெரியாது இது போல ஒரு பிரிவுகள் இருக்குதுன்னு. நாங்க ஆர்மினா எல்லாம் ஒன்னாதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ மேக்சிமம் யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா இப்படி ஒரு பிரிவுகள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதுல அதான் அப்பதான் அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு பிரிவுகள் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கலன்னு போது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. இதை பத்தி நாங்க பார்லிமெண்ட்ல பேசினாங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, வாக்கும் கொடுத்திருக்காங்க. அது இந்தியன் பொலிட்டிக்கலை பத்தி தான் தெரியும். அப்படியே போயிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி கேளுங்க. இப்போதைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில நாட்டுப்பற்று எப்படி இருக்குது? இத குறித்து நீங்க ஏதாவது தகவல் சொல்லணும்னா வானொலியாளர்களுக்கு சொல்லலாம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் நல்ல சொகுசா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நாட்டுப்பற்று ரொம்ப கம்மியாகி போச்சு. அதனால அவங்கள நம்ம யார் மனநிலையை பத்தி நம்ம சொல்ல முடியாது. பொதுப்படியே சொல்ல போனா இப்போ நாட்டுப்பற்றுன்றது இப்போ வருகின்ற இளைஞர்கள் இப்போ இருக்கின்ற இளைஞர்களிடத்திலே இல்லை. இது நேரம் வரைக்கும் எமது வானொலி நேயர்களுக்கு பாராமிலிட்டரி அப்படின்னா என்ன, அதோட பணிகள் என்ன, இப்போது வாழ்கின்ற இளைஞர்கள் எப்படி நாட்டுப்பற்றோடு இருக்கிறாங்க, இது குறித்து நிறைய தகவல் எமது வானொலி நேயர்களுக்கு தெரிவிச்சுங்க. அதற்காக உங்களுக்கு பவுடா வானொலி நிலையம் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. நன்றி ஐயா, நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது சேனிக் வாணி, முன்னாள் ராணுவத்தினருக்கான வானொலி நிகழ்ச்சி. ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினர் ஹவில்தார் திரு எஸ் குமார் மற்றும் ராணுவ சிப்பாய் திரு என் பெருமாள் அவர்கள் நமது வானொலி நேயர்களுக்கு வழங்கிய தமது ராணுவ பணி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியவர்கள் பவுடா சமுதாய வானொலி மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி பவுண்டேஷன், சேனிக் வாணி. நிகழ்ச்சி வடிவமைப்பு மற்றும் ஊக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள். நிகழ்ச்சியாக்கம் மற்றும் தயாரித்து வழங்குபவர்கள் பவுடா சமுதாய வானொலி 90.4 பண்பலை, விழுப்புரம், தமிழ்நாடு. இந்நிகழ்ச்சியின் நேர்காணல் ஜே அசோக்.